ரொம்ப சூப்பர் ஈஸியான பொரியல் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ், நியூலி வெட்ஸ், ஹாஸ்டலைட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த பொரியல் பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது எந்த காய்னாலும் இந்த பொரியல் பொடி போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்து அது வாசனை வந்து இந்த மாதிரி தட்டில் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து வேணும்னா காஞ்ச மிளகாய் தூளாக கூட நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது 2 குச்சி கருவேப்பிலை இலை, அந்த இலை சுருங்குற அளவுக்கு வதக்குனா போதும். இப்போது 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக பண்ணாலே போதும். அந்த ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும்போதே இது பண்ணிவிடுங்க. இன்னொன்று, இது எல்லாத்தையுமே வந்து சிம்மில் வச்சு தான் வந்து ரோஸ்ட் பண்ணணும். 1 டீஸ்பூன் மிளகு, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு. இது இப்படி போட்டா மாதிரி எடுத்துருங்க, ரொம்பனா கரிஞ்சிடும். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தட்டில் மாற்றிக்கிங்க. உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து சிம்மில் வச்சு அந்த உளுந்துடைய ஒரு அரோமா வரும், அது வரைக்கும் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை தட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து அதே மாதிரி அந்த ஸ்மெல் வர வரைக்கும் சிம்லேயே வறுத்து இது மாதிரி தட்டில் கொட்டிக்கோங்க. இப்போது 3 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அந்த ஈரம் போகிற வரைக்கும் இது மாதிரி வந்து கடாயில் சேர்த்து வதக்கி இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது இப்படியே சேர்த்து நல்லா இந்த தேங்காய் வந்து அப்படியே சுருங்குற அளவுக்கு நீங்கள் வதக்குனா போதும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தேங்காய் பத்தை வாங்கி நீங்கள் 2 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அது கொப்பரையாக மாறிடும். அடுத்து நீங்கள் வந்து கிரேட் பண்ணி கூட லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் தனியா, அதுவும் இந்த ஸ்மெல் வர வரைக்கும் சிம்லேயே வச்சு வறுத்து மாற்றிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சிடணும். இந்த அளவு வறுபட்டால் போதும் எல்லாமே. இப்போது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து இது கூட வந்து இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட நீங்கள் எந்த காயில் இந்த பொரியல் பொடி சேர்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.